வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காலேஜ் டிஆர்பி எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுல நிறைய விஷயங்கள் நிறையா பேத்துக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்பராக தெரியல அப்படிங்கிறனால அது நிறைய கன்ஃபியூஷனை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது சம்மந்தமாக நம்மளுக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம சில நியூஸை வந்து நம்ம சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில காலேஜஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து சில ப்ரைவேட் காலேஜஸில் வந்து கரெக்டாக அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணி, அதே சமயம் அவங்க ஒரு ரெப்யூட்டடான காலேஜஸில் வந்து அட்டனன்ஸ் அக்யூரன்ஸ்லேருந்து சேலரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து ஸோ எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து அவங்களுக்கான அப்ரூவல் வந்து ஈஸியாக வாங்கிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. பட் கவர்மெண்ட் காலேஜஸில் சில விஷயங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கு. பட் நிறைய காலேஜஸ் சேஞ்ச் ஆனவங்களுக்கு சில பிரச்சனைகளும், டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து கவர்மெண்ட் காலேஜாக கன்வெர்ட் ஆன சில கான்ஸ்டியூஷன் காலேஜ், ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அது போக 2019 வாங்கியிருக்கோம். அப்போயே எங்ககிட்ட வந்து அந்த இந்த 7.5 இயர்ஸ், அதாவது 7.5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் நாங்கள் இப்போ திருப்பி அப்ளை பண்ணி அதை வாங்க தேவையில்ல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும், ஸோ எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம கிளவரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அது உங்களுக்கே உங்களுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா, நம்மள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 3, அதாவது வந்து அனெக்சரியில் 4 உள்ள விஷயங்கள், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து 3 காப்பீஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக வச்சுருக்கணும். அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு காப்பி வந்து கண்டிப்பாக சென்னை அனுப்புவாங்க, ஆர்ஜேடி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு காப்பி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு கிட்ட என்ன இருக்கணும்னா, ஒரு ஃபோட்டோ நம்ம அதில் ஃபோட்டோக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ஒரு 4 ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஆஃப்டர் குவாலிஃபைடு நம்ம முடிச்சிருக்கோமா, கிராஸ் மேஜர் பண்ணியிருக்கோமா, எப்போ குவாலிஃபைட் ஆகிருக்கும், ஸோ எல்லாத்தையுமே ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து அதை திருப்பி அனுப்புவாங்க. ஸோ அந்த விஷயங்களும் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. தென் காலேஜ் மூலமாக சேலரி அக்யூட்டன்ஸ் அண்ட் அட்டனன்ஸு அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலமாக இருந்ததுன்னா, ஸோ இது ஃபுல்லாமே காலேஜ் சைட்லேருந்து கொடுக்கணும். இது போக சில பேர் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு விஷயம் வந்து நம்ம இங்கே சொல்கிறோம், அதை பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரி ஒரு லெட்டரை வந்து ரெடி பண்ணி, ஸோ இதான் லெட்டர், இது வந்து கான்ஸ்டியூஷன் காலேஜில் வந்து பண்ணியிருந்த லெட்டர். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் டைப்பில் வந்து ஒரு லெட்டர் ரெடி பண்ணி TRB grievance@tn.government.in, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மெயில் அனுப்புங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி, லைக் இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் இருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜஸில், கெமிஸ்ட்ரி இருப்பாங்க, ஃபிசிக்ஸ் இருப்பாங்க. ஸோ சில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய மேஜர்ஸ் எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி வாங்குறது, ஸோ அதுக்கான ஃபார்மேட் என்ன, 2019 கொடுத்தாங்களே அதுக்கான ஃபார்மேட் இப்போ ஏன் கொடுக்கல, ஸோ அப்போ நம்ம கிரீவன்ஸ் அதை வந்து இது நான் அப்போ சொல்லியிருப்போம், இந்த நோட்டிஃபிகேஷனே ஒரு வந்து ரொம்ப அவசரமாக சார் நிறைய குழப்பத்தோடு விட்டதான்னு. அதனால் வந்து நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக கிரீவன்ஸ் வந்து இது பண்ணுங்கள், அவங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, அல்லது அதுக்கான ஃபார்மேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்மளாம் ஒரு ஃபார்மேட்டை இந்த அதாவது RJD ரீஜனல் டைரக்டர் கொடுத்த ஃபார்மேட்டை நம்மளாம் எடிட் பண்ணி நம்ம அப்படிலாம் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு கிரீவன்ஸ் கொடுத்துருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு காலேஜஸில் எல்லாமே, லைக் இன்ஜினியரிங் காலேஜஸாக இருந்தாலும் சரி, கான்ஸ்டியூஷன் காலேஜஸாக இருந்தாலும் சரி, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் அவங்க அதுக்கான டைரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அடுத்து ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கிறது, காலேஜ் வைஸ் ரெடியாக வச்சுக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற யூனிவர்சிட்டியில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற நேரம் இவ்வளோத்தையும் அவங்க எடுத்து கொடுக்க முடியாது. இப்போ லைக் நீங்கள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட 5 இயர்ஸ்க்கான அந்த அட்டனன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து, ஏன்னா இங்கே வந்து அத்தாரிட்டி வந்து RJD தான் ஆக்சுவலாக அத்தாரிட்டி. ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுக்கறத இவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ இவங்க அதை செக் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கிறனால யூனிவர்சிட்டியில் வாங்கினதையும் திருப்பி நம்மக்கிட்ட அதை கொண்டு வர சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அதனால் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறத அப்படியே எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அங்கே அதுக்கான ஆன்சர் வந்தால் மட்டும் தான் தெரியும். அதனால் நீங்கள் யூனிவர்சிட்டி வைஸஸும் நீங்கள் சொல்லி வச்சுருங்க, என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மாதிரி சொல்லி வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். இது போக சில அவங்க டைரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும்னு. இது ஃபுல்லாமே வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கு தான், யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். ஸோ இவங்க எல்லாருமே RJD வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கான டைரக்ஷன்ஸ் தான். ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் இதை வாங்க. இதை மீறி சில பேர்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து கிரீவன்ஸாக தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் RJD கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
இந்த மாதிரி காலேஜஸ்லேருந்து கொடுக்க மாட்டுறாங்க, லேட் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் அங்கே என்ன இருக்கோ அந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் ரீஜனல் டைரக்டர் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்கள் தாராளமாக. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இதே வந்து ஆஃப்டர் குவாலிஃபைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த இதில் எதுவுமே கரெக்ஷன்ஸ் அடித்தல் திருத்தல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. இருந்தாலும் நம்ம இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, லைக் இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக 2000 இந்த 10th லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஆக்சுவலாக 2019 நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்போயே ஒரு 7 வருஷம் இருந்திருக்கும். அதனால் அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், அப்போயே நம்ம 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலுமே நீங்கள் திரும்பவும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் தான் எனக்கு எப்படி வருதுன்னா, நம்ம யூனிவர்சிட்டியில் இப்போ ஆல்ரெடி ஆர்ஜிடி கொடுத்துருந்தாலுமே இவங்க திருப்பி வந்து அதை அப்ளை பண்ணுற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுக்குறத டைரெக்டாக இவங்க எடுத்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு காலேஜஸில் என்ன டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்களோ, ஸோ அதே டாக்குமெண்ட்ஸையும் யூனிவர்சிட்டியில் ரெடி பண்ணி வச்சுக்கிறது வந்து ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. ஸோ அதனால் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கிளியராக பார்த்துங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இந்த பேஜ் 3 இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத. ஆக்சுவலாக நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் எல்லாமே ஃபஸ்ட்டே சொன்னது தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ப்ராசஸ் பண்ணி தான் அவங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இதில் டிலே ஆனாலோ அல்லது வேறு பிரச்சனைகள் வந்தாலுமே மேபி எப்பயும் போல் கோர்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். பட் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யூனிவர்சிட்டிஸ்க்கும் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்க்கும் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து அவங்களுக்கான அந்த இதை வந்து கொடுத்து தான் ஆகணும். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போடலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.